வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்க இன்றைய பார்க்க இருக்க வினாத்தாள், வடக்கு மாகாண கல்வித் திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2026. இந்த வினாத்தாள் பகுதி 1 ஏயில உள்ள 25 வினாக்களை இந்த வீடியோட தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த பேப்பர் கலர் பிரிண்டும் ஒன்று வெளியில் வந்தது. இது வந்த பிறகு நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டதுக்கான காரணம் என்னன்னா, இதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டது. இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டில் மட்டும்தான் இருக்குது. என்ன நான் ஏற்கனவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மினக்கட்ட மாற்றம் செஞ்சுட்டேன். அதுக்கு பிறகு தான் கலர் பிரிண்ட் கிடைச்சது. என்னால் கலர் பிரிண்ட்லேயே மாற்றிலும், ஆனால் திரும்ப அவ்வளோ நேரம் மினக்கிறதுக்கு நேரம் இல்லாத நாடி மாற்றில. ஸோ இந்த வினாத்தால் ஒரு தரவிறக்கம் செய்துட்டு திருத்தி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை செய்த உடனே பாருங்க, பிரியோசனமாக இருக்கும். வேறு வேறு மாவட்ட பிள்ளைகளாக இருந்தால், ஒருவேளை எங்களுடைய மாகாண பிள்ளைகளாக இருந்தால் ஒருவேளை பிழை திருத்தம் செய்கிறதுக்காக இந்த வீடியோவை பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. ஒவ்வொரு கமெண்ட்டும், நீங்கள் பதிவிடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் என்ன போல இருக்கிற கணித ஆசிரியர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா எஜுகேஷன் சேனலுக்கு இலங்கையில் பெரிய ரெவன்யூ இல்லை. மாதத்துக்கு 1200 ரூபா தான் வருது. இன்டர்நெட் காசு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது என்னுடைய பர்சனல் யூஸ், எல்லாத்துக்கும் சேர்த்து மாதம் 4000 ரூபா இன்டர்நெட் காசு கட்டுறோம். ஸோ கழிச்சு பாருங்க, மைனஸில் தான் வரும். அப்போ இது லாப நோக்கம் இல்லை பிள்ளைகள். இது ஏதோ ஒரு பக்கத்தில் யாருக்காவது ஒரு பிள்ளைக்கு கிடைக்கணுமன்றது ஒரு எண்ணம். அதன் மூலம் எனக்கு ஒரு சின்ன வருமானம் இருக்குது அப்படின்னா ஜூம் கிளாஸுக்கு பிள்ளைகள் வரும். அது என்னுடைய மாணவர்களாக மாறி ஸோ எங்களுடைய குடும்பம் மாதிரி ஆகிடுவாங்க. அது ஒரு தனி இடம். நீங்கள் வந்தும் பார்க்கலாம் விருப்பம் இருந்தால். இல்லை பிளதிருத்தம் மட்டும்தான் செய்கிறதுனா நீங்கள் பிளதிருத்தம் செய்துட்டு வீடியோவில் கட்டாயம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது ஜூம் மூலமான கணித வகுப்பு ஒரு பேப்பர் கிளாஸ் ரெக்கார்டிங். என்னுடைய சிலபஸ் கிளாஸ் வேறு ரகமாக இருக்கும். இது பேப்பர் கிளாஸ் ரெக்கார்டிங். நீங்களும் இணைந்து பார்க்குறேன்டா ஒரு மாதம் குறைஞ்சபட்சம் இணைந்து பாருங்க. இவ்வளோ வீடியோ போடுறேன் என்னன்னே, ஸோ ஒரு 1200 உங்களுக்கு பெரிய காசாக இருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளோ வீடியோக்காகவாது நீங்கள் ஒரு மாதம் இணைந்து பாருங்க. பிரயோசனம் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். இல்லை சார் நமக்கு செட் ஆகலை அப்படின்னா விலகி கொள்ளலாம். அதில் ஒரு சிக்கலும் இல்லை. அது தொடர்பான விவரத்தை எனக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய தொலைபேசி இலக்கம் ஏற்கனவே கீழே காட்சிப்படுத்தப்படும். அதே மாதிரி என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கும். இல்லைன்னா சொல்கிறேன், 077 036 72 64 இணைந்து கொள்கிறேன்டா தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பில் ஜூம் பண்ணி மெசேஜ் போடுங்க. தயவுசெய்து மிஸ்டு கால் அடிக்காங்க. நான் பார்த்துட்டு கட்டாயம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். பேப்பரை பற்றி உங்களோட கருத்து என்ன? வினாத்தாள் தொடர்பான ஈஸி. என்னுடைய கருத்தும் இதுதான். பகுதி 1 கடும் இலகுவாகவும், பகுதி 2 கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மாதிரியும் வந்து ஒரு வினாத்தாள். ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் வந்தது, அந்த பிள்ளையும் என்னுடைய இந்த வினாத்தாள் நான் போட்டிருக்க பிளாக் அண்ட் ஒயிட் கலராக வருது. ஸோ அந்த வினாத்தாளில் திருத்தம் இல்லை. 2-3 தடவை செக் பண்ணி பார்த்துட்டான், திருத்தம் வரையில். இதில் 2-3 இடத்துல நான் திருத்தி இருக்கேன். பகுதி 1 ஏயில் ஒரு சின்ன திருத்தம் மட்டும்தான் வந்தது. நான் நினைக்கிறேன் இதில் ஒரு மைய கோணம் பரிதி கோணம் தொடர்பான ஒரு கேள்வி இல்லை, பேர் மட்டும் பிள்ளையாக வந்திருந்தது. இதில் டிபிஏ என்று இருந்தது, நான் மாற்றிருந்தேன். நான் டிபிசி என்று மாற்றிட்டேன். அதே மாதிரி பகுதி 1 பியில் இந்த கேள்வியை நான் ஒட்டுமொத்தமாக மாற்றிட்டேன். அதில் கருத்து அளவீடு தொடர்பான கேள்வி ஒட்டுமொத்தமாகவே நான் நம்பர்கள் எல்லாம் மாற்றி படமே மாற்றிட்டேன். அது இப்படி நேர வந்தது, ஸ்ட்ரைட் லைனாக வராது. ஸோ பைதரஸ் தேற்றம், அதாவது ஒரு கேத்திரான கேள்வி தானே, இதுவும் ஒரு கேத்திரானே தானே, தலவுரு தானே. ஸோ அது அனைத்து விடயத்திலையும் சரியாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த நீள அகலம் கூட மாற்றிருந்தான். இது கூட 34 என்று போட்டிருந்தான், அதில் அழிஞ்சு போச்சு. இது 34. உங்களுக்கு அனுப்பின பேப்பரில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக், 34 என்று போட்டிருந்தான். 34 மீட்டர். நான் இதுக்கு திரும்ப ஒரு செக் பண்ணுறேன். நான் போட்டு மாற்றிருந்தேன்னா அது இதில் வரையில 34 மீட்டர். அது 42 மீட்டர் சம்திங் ஏதோ அப்படி வந்தது. அது பாதியாக்கும் போது 21 மீட்டர். அது பைதரஸ் தேற்றத்தை திருப்தி செய்யாது, அதனாடி மாற்றிருந்தான். அதுக்கு பிறகு பகுதி 2ல் மொத்தமாக இந்த பேப்பரில் இருந்த மாற்றம், நீங்கள் ஒருவேளை கலர் பேப்பரை பிரிண்ட் எடுத்திருப்பீங்க, அது பெரிய கரைச்சல் என்ன. பகுதி 2ல் கனளவு கொள்ளளவுல தான் மெயின் திருத்தம். கனளவு கொள்ளளவு தொடர்பான கேள்வி இருக்கு, மடக்கையோட வந்துச்சு. இதில் தான் இது அரை அங்கே சின்ன சைஸ்லையும் 3 பெரிய சைஸ்லையும் போடுபட்டுது. அந்த 3ன்றது கன மூலம் 3, அது பெரிய சைஸில் போடுபட்டதால முழுவன் 3 மாதிரி கருதப்பட வேண்டி வந்துடுச்சு. நான் கூட சின்ன சைஸுக்கு மாற்றினா என்ன லாபம், இவ்வளவுதான் பிடிஎஃப்ல எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளவுத்தையும் மாற்றிருக்கேன். இதை தவிர பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வரையில. இந்த சின்ன சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக், ஒரே ஒரு கேள்வி மட்டும்
கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு வேணும்னா இந்த அளவீடு தொடர்பான கேள்வி. சரி, மற்றபடி ஒன்றும் இல்லை. கேள்விகள் இறங்குவோம் பிள்ளைகள். செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை, என்னோட சேர்ந்து செஞ்சு விட்டு நல்ல பிள்ளைகள். எத்தனை மார்க்ஸ் வருது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, சரி பிள்ளை சார் நான் இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் விட்டுட்டேன், அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஜூமில் படிக்கிற பிள்ளைகள், நேரடி வகுப்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஸோ அனுப்பினா தான் எனக்கு நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்றது தெரியும். கேள்விகளை போகா என்னோட கதைங்கவா, இது யூடியூப்புக்காக தான் ரெக்கார்டிங் பண்ணுறேன். இதால தான் எனக்கு ஒரு 4 புள்ளிகள் வரும். ஆனாலும் நீங்கள் என்னோட கதைங்க, நீங்கள் உங்களோட வாய்ஸோ எதுவுமே இந்த யூடியூப்பில் வராது. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் எந்த டிஸ்கஷன்லையும் நீங்கள் பங்கு பெறலாம். வேலை ஒன்றை செய்து முடிப்பதற்கு 8 மனிதர்களுக்கு 3 நாட்கள் தேவைப்படுகின்றது. அவ்வேலையை 6 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? நாங்கள் வேகமாகவும் போகலாம், நாங்கள் கொஞ்சம் சிலவாகவே வருவோமே. முதல்ல மொத்த வேலை எவ்வளோடா? 8 மனிதர் 3 நாட்கள் 24 மனித நாள். அதாவது அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதன் தனியே இந்த வேலையை வச்சு செஞ்சானண்டா 24 நாள் எடுக்கும். ஆனா இந்த வேலையை எத்தனை பேரை போட்டு செய்யப்படுது? 6 மனிதர். அப்ப 6 மனிதர்களுக்கு தேவையான நாட்கள் என்ன? 24 அப்படியே 6ஆல வகுத்து விட்டா 4 நாட்கள். சில நேரம் இந்த கேள்விகள் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, நுட்பமாக நகரலாம். எப்படி நுட்பமாக நகரலாம்டா, மேலும் எத்தனை நாள் தேவை, மேலும் எத்தனை நாள் தேவைன்னா நாங்க முதல் எத்தனை நாள் தேவைப்பட்டது? 3 நாள். அப்ப மேலும் இப்ப 4 நாள் தேவைப்படுது. ஸோ மேலும் ஒரு நாள். அப்படியான நுட்பமான கேள்விகள் நகரலாம். இது அந்த அளவு நுட்பம் எல்லாம் இல்லை. ஸோ 4 நாட்கள் என்ற விடை இருந்தால், செய்க வழியோடு இருந்தாலும் சரி, நேரடியாக இருந்தாலும் சரி, இந்த முறை ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு பேட்டர்ன் படி. நான் ஸ்கீம் பார்க்காம இது என்னுடைய புள்ளி திட்டமா, ஸ்கீமையும் பார்த்து படிப்பிச்சோன்னா சரி வராது. ஸோ இதுல 2 புள்ளி கொடுங்க. சொன்னா பெருக்கத்துக்கு ஒரு புள்ளி, வகுத்தலுக்கும் விடைக்குமாக ஒரு புள்ளி வரும். 2வது கேள்வி கட்டாயம் முக்கோணம் தொடர்பான ஒரு கேள்வி வரும். அது முக்கோணத்தின் அகக்கோணம் புறக்கோண தேற்றம் தொடர்பானது. இங்க இரு சம பக்க முக்கோணமும் சேர்ந்து வந்திருக்கு. சொல்லுங்கடா, படத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுது? 2 பக்கம் சமன். 2 பக்கம் சமன்டா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இதுல குழப்பம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கோணமும் இந்த கோணமும் சமன். வழக்கமா நாங்க பார்த்தோம்டாடா, ஒன்றில் இந்த கோணத்துக்கு பெருமன் இருக்கும், இல்லைன்னா அச்சரம் இருக்கும். ஆனா இந்த முறை ரெண்டுமே இல்லை. பட் ஒரு கோணத்தை காணலாம். எப்படி? நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணம். அப்ப இது 50. ஆகவே இதுவும் 50. முக்கோணத்தின் அகக்கோண தீட்டப்படி 50 50 எக்ஸ் எல்லாரையும் கூட்டினா 180. 50 50 100 ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் சமன் 100 கழிச்சா அது மனசால கழிச்சு விட்டு மினக்கெட்டு கொண்டிருக்க வேணாம். இந்த கேத்திரான கேள்வி இந்த முறை நீங்க கடைசி 2025 திருத்தின ஸ்கீம் எடுத்து பார்த்தா தான் தெரியும். இப்ப கேத்திரான கேள்விகளுக்கு படத்தை பயன்படுத்துறது, அதாவது இதுல 2 தேட்டம் இல்லை. முதல் தேட்டம் இந்த கோணம் 50 என்பதன் மூலம் இங்க 50 போடுவதற்காக ஒரு புள்ளியும் விடைக்கு ஒரு புள்ளியும், அதாவது செய்க வழி கட்டாயம். கேத்திரான கேள்வியில கவனம் எடுத்துக்கோங்க. 3வது கேள்வி ஒரு சின்ன சேடு, இந்த முழுமை சேடாகவே தந்திருக்கான். நான் எதிர்பார்த்தது எளிய சேடு வந்து இப்ப 2 வர்க்க மூலம் 5 எல்லாம் நான் எதிர்பார்த்தது. பட் அங்கே அவ்வளவு தூரம் எல்லாம் எங்களுக்கு கேட்கல. நோமலா ஒரு முழுமை சேடையே தந்திருந்தான். வர்க்க மூலம் 23 எந்த இரு நிறை எண்களுக்கு இடையில் அமையும்? முதல்ல வர்க்க மூலம் 23, வெறும் 23 பற்றி பார்ப்போம். 23 எந்த இரு நிறை வர்க்க எண்களுக்கு இடையில அமையும்? அதாவது இதுக்கு முன்னுக்கு வர்க்க மூலம் காணக்கூடிய எண் எது? 16 25. ஓகே 25. இதை கேட்ட கேள்வி மிக இலகின. இது 4 இது 4 இது 5. அப்ப கேட்ட கேள்வி 4க்கும் 5க்கும் இடையில சில நேரம் இந்த சமநிலை குறியீடு மூலம் கொடுக்கணும். 4 விட வர்க்க மூலம் 22 இந்த பெருமானம், அது வர்க்க மூலம் 22ன்றது ஒரு சேடு, அது ஒரு தெரியாக்கணியம் மாதிரி. அந்த பெருமானம் 5 4க்கும் 4 விட பெருசா இருக்கும், 5 விட சின்னனா இருக்கும். அப்ப கேட்ட கேள்விக்கு நம்ம விட கொடுக்கப்படணும். 4க்கும் 5க்கு இடையில இந்த விடை இருந்தா 2 மார்க்ஸ். வேறு எந்த கதையும் தேவையில்லை. அடுத்தது மடக்கை வடிவில் தருக. இங்க சுட்டி வடிவம். மடக்கி என்பது வலுவ காண்ற கேள்வி. இப்ப கிட்டடிலாம் 10ஆம் ஆண்டு படிச்சோம், மிக தெளிவா படிச்சோம். 10ஆம் ஆண்டுக்கு மேல பிள்ளைகளுக்கு தெரியும், அது ஒரு கரைச்சலே இல்லை. மடக்கை என்பது வலுவ காண்ற ஒரு கேள்வி. அதாவது 8 2 எத்தனையாம் வேலு? 3ஆம் வேலு. சோ இங்க லொக் என்ற சொல் ஒன்று புதுசா நுழையும். எங்கேருந்து சார் வந்தது அப்படிலாம் கேட்கப்படாது. இது ஒன்றும் சமன்பாடு கிடையாது. இங்கே இருந்தவர் அங்க போனது, அங்கே இருந்தவர் இங்க வந்ததுக்கு. ஏன்னா சோ இங்கேருந்து வந்த இடம்லாம் கேட்கப்படாது.
அது அப்படித்தான் அந்த வடிவம் சுட்டி வடிவம் எப்படி வலு இருக்குமோ மடக்கை வடிவம் போது லொக் என்ற ஒரு வடிவம் இருக்கும். இதுல சமன்பாடு தீர்த்தல் மாதிரி இது ஒன்றும் இங்க அங்க பாஸ் பண்ண இல்லை. 8 சமன் இந்த லொக்குக்கு நேர இருக்கணும் 8 அடி 2 சமன் 3 அப்படியா பாருங்க பிள்ளைகளா. அதாவது இந்த தமிழ் வாசிக்கிற முறை 8 அடி 2 மடக்கை பெருமானம் 3. ஆனா நாங்கள் விளங்கி கொள்ற முறை 8 2 எத்தனையாம் பலு 3ஆம் பலு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த நேர்கோட்டுல இந்த 2 8 3 லொக் இவ்வளவு பேரும் இருக்கணும், 2 மட்டும் கீழே இருக்கணும். சில பிள்ளைகள் இப்படி எழுதும், இது பிள்ளை. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். 2 8ஆம் பலு சமன் 3 இது படுபிள்ளையா இப்படி எழுதினா நீங்க இக்காரணம் கொண்டு. இதுல கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா இப்படி இருந்தா மட்டும்தான் சரி, இல்லையண்டா பிள்ளை. இதுல எந்த ஒரு தயவுதாட்சணையும் இல்லை. சார் அவன் முன்பக்கம் எழுதியிருக்கான் பின்பக்கம் எழுதையில அந்த இந்த கதைக்கெல்லாம் இடமே இல்லை. முழுமையாக இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சரி வரும். சரிதானே? இதுல உங்களுக்கு குழப்பறது கொண்டும் இல்லையே. ரைட். 5வது கேள்வி, ஒரு அச்சர கணித பின்ன கழித்தல். பின்னங்களை கழிக்கணும் கூட்டணும்டா பகுதியன் சமனா இருக்கணும், சமன் இல்லை. போமசி எடுப்போம். போமசி மிக இலகு. இப்படியான கணக்குகளை நீங்க பார்த்தா தெரியும். பெரியவரே போமசியா இருப்பார், இல்லைன்னா பெரியவரே 2 மடங்கு 3 மடங்கு பக்கத்துல இருக்கும். 8x தான் போமசி. 2 பேட்ட பகுதி என்னையும் 8x ஆக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றணும். 4ஆல பெருக்கு போட்டுருக்கு, 4ஆல பெருக்கி நான் 4. இது அப்படியே தான் இருக்கு. அப்ப அப்படியே போடலாம். இல்லை உண்டால பெருக்கி இருக்குன்னு பார்த்தாலும் சரி விட 8x மேல் 1. இதுல பகுதி எண்ணு கேட்ட மாதிரி தொகுதி எண் மாத்திர வரி கொண்டு விடை கொண்டு கட்டாயம் செய்க வழியை கட்டாயப்படுத்துவோம். பிள்ளைகள் செய்க வழி இல்லாம நேரடி விட போட்டுருந்தா ஒரு புள்ளி கொடுங்க. ஏன்னா இது செய்க வழி இல்லாம போடல. அதுதானே. தரப்பட்டுள்ள ஆரச்சரையின் சுற்றளவு 64 சென்டிமீட்டர் ஆகும். வில்லின் நீளம் வில் ஏபியின் நீளம் 22 சென்டிமீட்டர் ஆகும். சுற்றளவும் தந்தாச்சு, வில்லின் நீளமும் தந்தாச்சு. சுற்றளவுன்றது வில்லை விட வேறு என்ன 2 பாட்டு இருக்கு, 2 கோடுகள் இருக்கு. அவர் 2 ஆரைகள் என்ன. ஸோ இந்த ஆரையும் இந்த ஆரையும் 22ஐயும் கூட்டினா மொத்தம் 64 வரணும். இது பெரிய சூத்திரம் எல்லாம் போட்டு ஆரையை காண வேண்டிய கணக்கு இல்லை. அப்படியும் வரலாம். அதுக்கு ஆரச்சரை கோணம் தந்துருக்கணும். இங்க அது தெரியல தானே. ஆரையை காண்க. ஸோ 2 ஆரை அதை விட வில்லுந்த நீளம் இவ்வளத்தையும் கூட்டினா எனக்கு 64 வரணும். ஒரு சின்ன சமன்பாடு. 22 அங்கால அனுப்பினா 22 போய் கழிக்கும் 42 ஆகுமா? 42. ஸோ 2 பக்கம் 2ஆல வகுத்து விட்டோம்டா ஆர் சமன் 21 சென்டிமீட்டர். ரைட். இதுல தொடர்பு உருவாக்கணும் இல்லை, இது மனசாலையை காணக்கூடியது. ஸோ அதுக்காண்டி நான் நேரடி விடைக்கும் 2 புள்ளி தாரன். செய்ய வழியோடு வந்திருந்தாலும் 2 புள்ளி. இல்லை தொடர்பு மட்டும் உருவாக்கிட்டு விட பிழைச்சிருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்துல தொடர்புக்கு 1 புள்ளி. போமாசி இதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பகுத்து பார்க்கடா மினக்கிடாதுடா மினக்கிடாது. நம்பரை மட்டும் பாகு. எக்ஸ்ல உயர்வலும் 2 இருந்தா 2 தரம் பகுத்து தான் ஆகணும். வை இந்த உயர்வலும் 2 இருந்தா 2 தரம் பகுத்து தான் ஆகணும். சட்ட ஒருக்கா வகுத்தா இல்லாம போகும். நம்பரை மட்டும் பண்ணுவேன்டா வகு. ஏன் நம்பர் மட்டும் தான் முதன்மை காரணியின் பெருக்கலா இல்லை. நீ எல்லாத்தையும் போட்டு வகுத்து நேரத்தை வினாக்குற. 2ஆல வகுக்கலாம். இது 3, இது வகுபடாது இறங்கும் 3, இது வகுபட்டு இறங்கும் 2. அதாவது 2 இந்த 2ஆம் வேலை இருக்குதல்ல, அதனால 2 தடவை நாங்க வகுத்தே தான். இது இறங்கும் இது இறங்கும் இது 1. இதுக்கு மேல 3 இந்த 2 இடத்துல இருந்தாலும் 3 இந்த 1ஆம் வேலை தான் எல்லாம் வகுப்பட்டு. ஸோ இவ்வளத்தையும் பிரிக்கினா நம்பர் போமாசி வரும். எதுன்னு 12. அச்சரங்கள் இதோட சேர்த்து நீ எக்ஸ் வர்க்கத்தையும் வச்சிருந்தீங்கன்னா 2 தரம் வகுத்து தானே ஆகணும். உயர்வலு எக்ஸினுடைய வர்க்கம் y வர்க்கம் செட் 1ஆம் படி. ஸோ 12 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் செட் என்று விட இருந்தா நேரடியாக 2 புள்ளி. செய்க வழிக்கு 1 புள்ளி வரும். எப்பண்டா விட இல்லாத பட்சத்துல மட்டும்தான். விட நேர இருந்தா ஃபுல் மார்க்ஸ். போமாசிக்கு மார்க்ஸோ கட் பண்ணிடாது. அப்படி கட் பண்ணினா எங்க பிள்ளை வரும்டா. இப்ப அச்சர கணித பின்ன கணக்கு செஞ்சோம், பொமாசி எடுத்து காட்டணுமா இல்லை தானே. பொமாசிக்காக ஒரு நாள் நேரடியாக போடுறதை தவிர்க்க மாட்டேன். நீங்க எக்காரணம் கொண்டும் அதுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. செய்கவழி இருந்தா தான் 2 புள்ளி என்று உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நேரடியா போடும். இது செய்கவழி தானே. இதை ஒன்றுனாலும் இங்கே எடுத்து இல்ல வகுத்து காட்டி விட பிழைக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. அந்த பிள்ளைக்கு 1 புள்ளி வருமா. வகுத்து காட்டிட்டு விட பிழைக்கிற பிள்ளைக்கு. ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு சும்மா நார்மல் கேள்வி. 3 மாணவர்களின் இடைநிறை 42 கிலோகிராம் ஆகும். மேலும் 2 மாணவர்கள் இணைந்த பின்னர் புதிய இடைநிறை 40. இடை என்ன சராசரி. நம்ம இடை என்ற பதம் கணிதத்துல பயன்படுத்தலாம். நார்மலா சொன்னோம்னா அவரேஜ், சராசரி. இடை என்ன மீட்டு வருமா, அவரேஜ் சராசரி என்று சொல். அதாவது 3 மாணவர்களின் இடைநிறைனா 3 மாணவர்கள் மொத்த நிறை என்ன, மொத்த நிறை
42 கிலோகிராம் வீதம் 3 பேருக்கும் பெருக்கணும். 6 126 கிலோகிராம். ஓகே, இப்ப இணைந்த பின்னர் புதிய அவர் 2 மாணவர்கள் இணைந்து கொண்டியமண்டா ஆல்ரெடி 3 மாணவர், அப்ப இப்ப 5 பேர். அப்ப 5 மாணவர்களான பிறகு மொத்த நிறை என்ன? இடைநிறை 43. 43 படி 5 பேர்த்த டோட்டலையும் பார்த்தோம்டா 15 5 போட்டு ஒரு மிச்சம் 215 கிலோகிராம். சோ புதிதாக இணைந்த இரு மாணவர்களினதும் கூட்டுத்தொகை தான் கேட்டது. சராசரி புற அந்த 2 மாணவர்களும் ஒரு சராசரி இருக்கும், அதெல்லாம் கேட்கல. 2 மாணவர்களுடைய கூட்டுத்தொகை. இரண்டு மாணவர்களின் தெரிவு, இந்த மேலதிக திணிவு இதுல இருந்து இது 2 பேருக்கு கூடி இருக்கு தானே. எத்தனை கூடி இருக்கு? 215 இருந்து 126 கழிக்கணும். கடன் 10 16 15 9. இதுல கடன் எடுத்ததால 0 8 89 89 கிலோகிராம் புதிய மாணவர்கள் அந்த இணைந்து கொண்ட 2 மாணவர்களுடைய திணிவு. அது அவைகளுக்கு ஒரு சராசரி பார்க்கணும்னா 2ஆல பிரிக்கணும். இந்த 2 மாணவர்கள் திணிவு இல்லை, எங்களுக்கு அது தேவையில்லாம இருக்கும். தேவையில்லாத கதை அங்க தேவையில்லை. ஸோ இதை விட கூட தானே. சரி, அடுத்தது இதுல இந்த முறை பாஸ் பேப்பர் கேள்வி மாதிரி ஒரு காரணி தந்திருக்கு, மற்ற காரணியை கேட்டிருக்கு. வடிவா கவனிக்கணும். இல்ல நம்ம செய்க வழிகள் இதெல்லாம் பிள்ளைகள். இதுல ஒரு காரணி தந்திருக்கிறதால மற்ற காரணியை கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு பெரிய வேலை இல்லை. ஏன்னா 24 ஒரு காரணி 2, மற்ற காரணி என்ன 2ஆல வகுத்து விட்டா மற்ற காரணி வரும். சோ மினக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மற்ற காரணியும் ஒரு ஈருறுப்பு காரணியா தான் இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு மூறுப்பு இருபடி கோவையை காரணிப்படுத்தினார் முதல் 3 உறுப்புலையும் பொதுவான காரணியை தான் முதல் பொது எடுக்கலாம். அப்படி இல்லை தானே பாருங்க, 3 உறுப்புலையும் பொதுவான காரணி இல்லை. அடுத்த கட்டமா நாங்க பார்த்தோம்னா 2 ஈருறுப்பு காரணிகள் வரும். அதுல ஒரு காரணி தந்த நாடி மற்ற காரணி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்ப முதல் காரணி எக்ஸா, சோ அங்க இருக்கிற முதல் உறுப்போட பெருக்கி பட்டு தான் இங்க 2x வர்க்கம் வரும். சோ இதுல என்ன இருந்திருக்கணும்? அப்ப பெருக்கு போடுறதுக்கு 2x இருந்திருக்கணும். அதே மாதிரி கடைசி உறுப்பு இங்க 1, இங்க இருக்கிற கடைசி உறுப்போட பெருக்கப்பட்டா தான் சக 5 வரணும். சோ கடைசி உறுப்பு அங்க என்னவா இருந்திருக்கணும்? சக 5ஆக இருந்திருக்கணும். நீங்க கேட்கலாம், சார் கடைசி உறுப்பு நடு உறுப்பு ஒன்று இருக்கேன், அதுக்கும் வேலை இருக்கு. இப்படி அது தானா வரும், நீங்க அதை பற்றி யோசிக்க வேணாம். அவர் முதல் காரணி சரியா தந்தா தானா வரும். எக்ஸும் 5ம் பெருக்கப்பட்டா 5x, சக 1ம் 2ம் பெருக்கப்பட்டா சக 2x, சக 5x சக 2x ஒரே இனம் கூட்டப்பட்டா சக 7x. இப்படியே விட்டுட்டு போகலாது, அதான் பிரச்சனை. இதுக்கு புள்ளி வராது. ஒரு காரணி 2 காரணிகளையும் பெருக்கமாக எழுதுறதுக்கு புள்ளி வராது. இந்த முறை வரையில 2025 பாஸ் பேப்பர்ல வரையில, அதைத்தான் நான் சொல்றேன். ரைட், மற்றிய காரணியை தான் கேட்டது. அப்ப நீ ஒன்றில் அதை செப்பரேட் பண்ணி அடையாளப்படுத்தணும். இல்லையண்டா அந்த விடைய தனியா கூறுக்கணும். 2x சக 5 தான் மற்றிய காரணி. இல்ல சார் நான் பொறுமையா உங்களுக்கு காரணிப்படுத்தி காட்டுறேன். உனக்கு ஒரு காரணி தந்துட்டு கேட்கிற பட்சத்துல நீ பொறுமையா மினக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் முக்கியம் பிள்ளைகள். அங்கால பின்ன கேள்வியோ அது இது எக்கச்சக்கமான கேள்விக்கு நம்ம இந்த நேரத்தை கொண்டே பயன்படுத்தலாம். இது ஒரு 50 நிமிஷத்துக்குள்ள முடிக்கும். முதல் உறுப்பு மாறாது, தரம் 10க்குரிய காரணிப்படுத்தலடா. கடைசி உறுப்பு மாறாது. நடுவுல இருக்கிறவர் தான் 2 பேர்ட்டையும் அடி வாங்குவேன். இவர் 2 பேரையும் பெருக்கிறதும் அவர் 2ஆ பிரிச்சு போட போறேன். அவர் 2 பேரையும் பெருக்கிறதும் சமனா இருக்கணும். இவர் 2 பேரையும் பெருக்க என்ன வரும்? சக 10x வர்க்கம் வரும். சக 10 மட்டும் யோசி, 10 வர்ற பெருக்கம் 1 தர 5, சாரி 1 தர 10, 2 தர 5, கூட்ட 7 வரணும். 2 5 தான் 7, 2 பேரும் ஒரே குறி சக. ஸோ சக 2x சக 5x என்று போடுறேன். சில நேரம் மாறியும் போடலாம், அதுல ஒரு சிக்கலும் இல்லை பிள்ளைகள். அதுக்கேற்ற மாதிரி காரணிப்படுத்தணும். இப்படி போட்ட எனக்கு 2x பொது எடுக்கலாம். ஒருவேளை 5x போட்டிருந்தா எக்ஸை மட்டும் தான் பொது எடுக்கணுமா? பொது எடுக்கக்கூடிய மேக்சிமம் ஜோடியா பொது எடுக்கிறது. இதுல 2x பொது எடுக்கலாம். ஸோ இதுல 2 வந்துட்டு எக்ஸ் வர்க்கத்துல ஒரு எக்ஸ் வந்துட்டு அப்ப மற்ற காரணி எக்ஸ் இருக்கும். சக 1 அப்படின்னு வரும். இந்த உறுப்புல 2லயும் சக 5 பொது எடுக்கலாம். 2 உறுப்பு அதுலயும் எக்ஸ் சக 1 மற்ற காரணியா வரும். இதுல இருந்து என்ன சொல்லலாம்டா? 2 காரணிகளையும் பெருக்கமா தான் எழுதியிருக்கோம். 2 சொல்லணும். 2லயும் எக்ஸ் சக 1 பொதுவா இருக்கிறதால எக்ஸ் சக 1 நாங்க பொது எடுத்தா மற்ற காரணி 2x இங்க மிஞ்சிராலும் அங்க மிஞ்சிராலும் சேர்ந்து மற்ற காரணி வரும். கட்டாயம் காரணிப்படுத்தி விட்டுட்டு போயிடாதீங்க. மற்ற காரணியை ஐடென்டிஃபை பண்ணுவோம். இல்லையண்டா புள்ளி இல்லை. என்ன ஐடென்டிஃபை பண்றதுக்கு இப்படியும் அடையாளப்படுத்தலாம். எப்படி அடையாளப்படுத்தலாம்டா கோடு போட்டு கூட அடையாளப்படுத்தலாம்.
கவனம் எடுத்துக்கொள்ளணுமா இந்த முறை அதெல்லாம் அநியாயத்துக்கு புள்ளி இழக்கப்பட்ட இடங்கள். ஸோ அதுதான் உங்களோட காட்சி. 10வது கேள்வி ஒரு சின்ன சமநிலை தீர்த்தல். இதுல ஒரு சின்ன பிரச்சனைகளும் வர்றது உங்களோட காட்போம். ஆனா இதுல சிக்கல் இல்லை, தசம எண்ணுக்கு போகையில தசம எண் வரும்போது சில பிள்ளைகள் குழம்பிடுது. ரைட், இந்த சமநிலையை தீர்க்கணும். சமன்பாடு மாதிரி தான். மொத்தம் எத்தனை உறுப்பு? 1 2 3. எக்ஸ் இருக்கு உறுப்பு இங்க இருக்கட்டும், எக்ஸ் இல்லாத உறுப்பு அனுப்புவோம். உறுப்பு நகர்த்தும் போது குறி பிரச்சனை இல்லைடா, காரணியை நகர்த்தும் போதுதான் குறி பிரச்சனை. சயகளு அங்க போன சககளு, சமநிலை குறியில எந்த பிரச்சனையும் இல்லை, குழம்பாதையா. அது சய உறுப்பு போயிருக்கே சார், சய உறுப்பு போனா பிரச்சனை இல்லை, சய காரணி போனா தான் பிரச்சனை. காரணின்றது வகுபடும், போனா வகுக்கும், மறையால வகுக்கும் போதுதான் சிக்கல். ஸோ 3x எப்படிப்பட்டதா இருக்கணும்? 9 விட சின்னனாக இருந்தா தான் இந்த கோவை 2 விட சின்னனா இருக்கு. சமநிலையின் இருபுறம் 3ஆல வகுக்கிறோம், வகுக்கிற 3 நேர் 3. ஸோ எக்ஸ் தொடர்பான கூற்று வரும், எக்ஸ் 3 விட சின்னனாக அல்லது சமனாக இருந்தா இந்த கோவை 2 விட சின்னனாக அல்லது சமனா இருக்கு. கேட்டது திருப்தியாக்கு நேர் நிறைவன் தீர்வுகள் எல்லாம். ஸோ ஓகே, வெரி குட். இதுல 3ம் வரும். சில பிள்ளைகள் 3 மறந்துடுவீங்க. தொடை வடிவில் எழுதணும்னு கட்டாயம் இல்லை, ஆனா தொடை வடிவில் எழுதுறது நல்ல. ஏன்னா 1 2 3 கூட வருது இல்ல, அதாவது தொடை கணக்க தீர்வுகள் இருக்கிறதால நாங்கள் அது இது எல்லாருமே திருப்தி ஆக்கும் அப்படின்ற மாதிரி தொடை வடிவில் எழுதுகிறோம். 3ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். ஏன் 0 இல்லை? நேர் இல்லை. சரி, 2.5 இல்ல, நிறைவன் இல்லை. சோ நேர் நிறைவன்கள் என்று சொல்லும் போது இந்த 3 பேர் தான் எங்களுக்கு வருவீங்க. ரைட், அடுத்தது இதை சொல்ல மறந்துட்டேன், புள்ளித்திட்டத்தை சொல்ல மறந்துட்டேன், அங்கேயும் சொல்ல மறந்துட்டேன். பொருளுக்கு நேரடியான அந்த இதுக்கு மட்டும்தான், மற்ற காரணிக்கு மட்டும்தான் இதுலயும் புள்ளி. அதே மாதிரி இதுக்கு வரமுடா, செய்கவழிக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியாக 2 புள்ளியா இதுல நம்ம சொல்ல மறந்துட்டேன். புள்ளி திட்டம் போட்டுக்கொண்டு வரீங்க மற்றமான புள்ளியர், அதாவது எக்ஸாம் செய்யாத புள்ளியர். செஞ்ச பிள்ளைகள் இப்ப பேப்பரை செஞ்சது பள்ளிக்கூடத்துல எக்ஸாமா செய்யாத பிள்ளைகளா? இது வழக்கம் போல பிள்ளைகள். தீர்வுக்கு ஒரு புள்ளி, அதாவது தீர்க்கிறதுக்கு ஒரு புள்ளி, தீர்வுக்கு ஒரு புள்ளி. தரப்பட்டுள்ள வெண்ணுருவியல். இப்ப நாங்கள் எல்லாருமே இடைப்பட்டு நல்லா கிளியரா இருக்கிறீங்க, ஒன்றுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் குழம்புறீங்க. நான் பார்த்தேன். பி டேஷ், பி டேஷ் என்ன? பி இல்லாதது. நாங்க பி இல்லாததை குறிப்போம். பி டேஷ், இவர்ல பி இல்லை, இங்கேயும் பி இல்லை. 2 இடத்தையும் பி இல்லாத பிரதேசம். இதுதான் பி என்ற வட்டம் தவிர்ந்த வெளியில இருக்கிறாங்க. கியூ, இது கியூக்குரியது, இது கியூக்குரியது. ஒன்றிப்பண்டா 2ல ஒரு ஆள் இருந்தாலே அந்த பிரதேசம் வரும். இதுல 3 பிரதேசத்துல ஒரு ஆளாவது இருக்கிறீங்க. இந்த ஒரே ஒரு பிரதேசத்துல தான் இந்த 2 பேருமே இல்லை. சோ இந்த 3 பிரதேசம் வரும். ஒன்றித்தல் என்றால் சேர்த்துக்கொள்ளல் எல்லாம் வரும். அதாவது அந்த 2ல ஒரு குறியீடு இருந்தாலே அந்த பிரதேசம் நாங்க நிறந்திட்ட வேண்டிய பிரதேசமாக மாறிடும். இதுக்கு வேற கதை இல்லை பிள்ளைகள். இது புல் இந்த வெண்வெறி படத்துல ஒரு குட்டி பிள்ளை இருந்தாலே புள்ளி இல்லை, முழுமையா இருந்தா 2 புள்ளி. ரைட், அது மிக இலகுவான கேள்வி, ஒரு நிலவு கேள்வியும். ஒரு பையனில் 5 சிவப்பு நிற பந்துகளும் ஏனையவை நீல நிற பந்துகள். மொத்தம் அப்ப எத்தனை பந்துன்னு தெரியாது, பையுக்குள்ள கொஞ்சம் பந்து இருக்கு அவ்வளவுதான். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், சிவப்பு நிற பந்துகள் அங்கே இருக்கு, 5 இருக்கு. அடுத்தது மீதமெல்லாம் நீல நிற பீனிகள், நீல நிற பந்துகள். பட் அது எத்தனை என்று நமக்கு தெரியாது, டோட்டல் தெரியாது. எழுமாறாக ஒரு பந்து எடுக்கப்படும் போது, இதுக்குள்ள இருந்து ஒரு பந்து எழுமாறா எடுக்கணும். நம்ம அளவுல சமனண்டா சொல்லேல, அளவுல சமன் என்று சொன்னா எழுமாறா எடுக்கும் போது அது சம வாய்ப்பு. அப்ப இருப்பதற்கான, அது நீல நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு 3/2. நீல நிறமா இருக்கிறது 3/2 சந்தர்ப்பம் என்றா, சிவப்பு நிறமா இருக்கிறதுக்கு என்ன நிகழ்தகவு? அதை கொண்டு, ஏன்னா மிச்சமெல்லாம் சிவப்பு தானே, நீலம் சிவப்பு. 3/1 சந்தர்ப்பம் சிவப்பு நிறமாக இருப்பது. ஏன்னா சிவப்பு நிறத்தின் எண்ணிக்கை தான் எங்களுக்கு தந்திருக்கு, அதை வச்சு கொண்டுதான் நாங்கள் மொத்த பந்துகள் எண்ணிக்கை. சூத்திரம் எல்லாம் தேவையில்லை, சம பின்னமா யோசிப்போமே. இங்க பந்து 5 இருக்கு, சோ 5ல் 2 மாத்தணும். அது எளிய வடிவமாகி 3ல் 1 வந்திருக்கு. 5 அண்டா, இது 5ஆல பெருக்கப்பட்டிருக்க, கீழே மொத்தம் எத்தனை பந்து இருந்திருக்கணும்? இதையும் 5ஆல பெருக்கணும், 15 பந்துகள் இருந்துக்கணும். ஆகவே 15 மொத்த பந்துகள் இருந்துக்கணும். மொத்த பந்துகள் இந்த எண்ணிக்கை தானடா கேட்டது, மொத்த பந்துகள் 15. சிவப்பு நிறத்து இந்த நிகழ்வு கண்டுதான் பெறலாம், மற்றபடி வரையலாது. இல்லைன்னா இதுக்கு சூத்திரம் இருக்கு. எப்படி என்றா, சமநேர்தக உள்ள பேறுகளை உள்ளடக்கிய மாதிரி வழியில ஒப்பிட்டுங்கள்ல. 3ல் 1 பங்கு 5 என்றா 3ல் 3 பங்கு, அப்படித்தானே?
இங்க செய்க வழிக்கு புள்ளி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இங்க விடைக்கு தான் மார்க்ஸ் இருக்கும். ஏன்னா இதுக்கு செய்க வழி எப்படி காட்டுறேன்னு எங்களுக்கும் பெருசா ஐடியா இல்லை. இதுக்கு சூத்திரத்தால காணலாம். இது நீங்க வேற மாதிரிமா 1/3 பந்துகள் 5 என்று சொன்னால், ஏன்னா நிகழ்தகவு சம வாய்ப்பாக இருக்கும்போது பின்னம். ஸோ 1/3 5 பந்துகள் என்றா 3 15 3 பெருக்கி 15 பந்து. உங்களுக்கு 15 பந்துகள் இருந்தாலே ஃபுல் மார்க்ஸ் வரும். இல்லை நீங்க குழம்பிக் கொள்றது ஒன்றும் இல்லை. இப்ப சிவப்பு புறம் பந்தா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு PR என்று வச்சுக்கொள்றேன். நம்பர் ஆஃப் ஆரின் கீழ் நம்பர் ஆஃப் எஸ் பின்னம் நிகழ்தகவு சமநேர்தக உள்ளதுக்கு தான். இது 1/3 சிவப்பா இருக்கிறதுக்கு நீளமா இருக்கிறதுக்கு தான் 2/3. 1/3 நம்பர் ஆஃப் ஆர் தெரியும் 5, நம்பர் ஆஃப் எஸ் தான் தெரியாது. ஸோ சின்னனா ஒரு சின்ன சமன்பாடு மாதிரி தீர்த்து விட்டீங்களாண்டாலும் நம்பர் ஆஃப் எஸ் மாதிரி வழியில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை வரும் உங்களுக்கு 15. அது எனக்கு தேவையில்லை. விட இருந்தா இந்த முறை 2 புள்ளி. இதுல வேற கதை பேச்சுக்கிடம் இல்லை புள்ளி. இல்லைன்னா மனசால போடக்கூடிய ஒரு நம்பர். அதனால உங்களுக்கு விட இருந்தா அந்த 2 புள்ளியும் கிடைக்கும். அடுத்த கேள்விக்கு போவோம். இதை தாண்டி எங்கேயோ எல்லாம் வந்துட்டு நார்மல் கேள்வி. உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப ஏபி என்ற கோட்டின் சமன்பாடு. ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு கட்டாயம் எப்பவுமே பொது வடிவத்தில் இருக்கணும் இல்லை. நாங்கள் பொது வடிவத்தில் கொடுக்குறது எங்களுக்கு சுகம். அந்த பொது வடிவம் y = mx + c. இங்க எம் பண்றது படித்திறனை காண்றதுக்கு சூத்திரம் இருக்கு. வெட்டு துண்டை காண்றதுக்கு சூத்திரம் இல்லை. ஆனா இந்த வரைவுல இது கிடக்கு. வையச்சு எங்க வெட்டி கொண்டு போகுது 2ல. ஸோ உங்களுக்கு வெட்டு துண்டு நேரடியாக தெரிஞ்சிருச்சு 2. இதுல கூட இப்ப கூட நீ 2 விதமா இந்த கணக்கை செய்யலாம். நமக்கு எம் காண்றதுக்கு சூத்திரம் இருக்கு. அதுக்கு 2 புள்ளி இந்த ஆள்கூறு தெரியும். பி புள்ளி இந்த ஆள்கூறு என்ன 4,3 எக்ஸ் ஆள்கூறு ஃபர்ஸ்ட். ஓகே. அதே மாதிரி ஏ புள்ளி இந்த ஆள்கூறு என்ன 0,2. வெரி குட். சில நேரம் 2,0 அடிச்சு விட்டுருவீங்க. 2ன்றது பை. இப்ப நீங்க 2 ஆள்கூறையும் 1க்கு கீழே 1 எழுதுங்க. இது இந்த பக்கம் இருக்கிற முன்னாடி நேர் பெரிய ஆள்கூரம் முன்னுக்கும் பெரிய சின்ன ஆள்கூரை பின்னுக்கும் எழுதுறேன். எம் சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசம் 3ல இருந்து 2 கழிக்க வார விடையிலிருந்து எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம் 4ல இருந்து 0. 3ல இருந்து 2 கழிச்சா 1, 4ல இருந்து 0 கழிச்சா 4. இதை சுருக்கவும் இல்லாது அவ்வளவுதான். பின்னம் 1/4 4 4 கீழ் 1 இல்ல இது 4 இல்ல, இது பின்னம் தான். 4 கீழ் 1 இருந்தா அது முழு எண் 4. பகுதியன் 1 தான் முழு எண். தொகுதியன் 1 அது பின்னம், அழகு பின்னம். சோ படித்திறன் சார்ந்த சமன்பாடு y = 4/1 x சக 2 இப்படியும் போடலாம். இல்ல இப்படியும் போடலாம். y = x/4 சக 2 இப்படியும் போடுற பிள்ளைகள் இருக்கா. ரெண்டும் சரியா. இதுல சமன்பாடு இருந்தா முழுமையான 2 புள்ளியும் கொடுங்க பிள்ளைகள். இந்த படித்திறன் காண்றதுக்கான சூத்திரத்துல சரியா பிரதியிட்டு இருந்தா அதுக்கு ஒரு புள்ளி, விடை இல்லாத பட்சத்துல. விடை இருந்தா ஃபுல் மார்க்ஸ். அதுல பிரச்சனை இல்லை. ரைட். இது கொஞ்சம் பெரிய கேள்விதான். இங்க அச்சர கணித பின்னத்தோட இருக்கிற ஒரு சமன்பாடு தீர்த்தல். சில நேரம் இது இருபடி சமன்பாடாகவும் இருக்கலாம். இங்கால 0 இருக்கிறதால அது சாதாரண எளிய சமன்பாடா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இதை தீர்க்கிறதுக்கு 2 வழி இருக்கு பிள்ளைகள். நீங்க 2 வழி கையாளலாம். இங்கால 0 இருக்கிறதால இது மறையுறுப்பாகவும் இருக்கிறதால இந்த ஒட்டு மொத்தமா இந்த உறுப்பே பிளஸ் மைனஸ் சமன் 3 பேரால தானே பிரியும். சமனுக்கு அங்கால கொண்டு போயிட்டு குறுக்கு பெருக்கம் செஞ்சு பின்னமில்லாத சமன்பாடா மாத்தி தீர்த்து கொள்ளலாம். இல்ல 2வது வழி இவ்வளவுத்தையும் ஒரு பின்னமாக மாற்றுறது. அதான் பொதுவா எதிர்பார்க்கிற வழி. சோ அதையே செஞ்சிடறேன். ஒரு பின்னமாக மாத்தினா பொமசி எடுக்கணும். இருக்கிற எல்லா காரணிகளுமே உயர்வல் வரணும். காரணிகளின் பெருக்கமா தான் எழுதி வச்சிருக்கு. இல்ல ஒருவேளை நீங்க பகுதி 2ல இப்படிப்பட்ட கணக்கு வரும்போது காரணி படுத்த வேண்டி வரும். இந்த காரணிகளின் பெருக்கமாவே தான் எழுதி வச்சிருக்கு. சொல்லுங்க வேண்டா x/4 x/2 2 பேருமே வரணும். ஆனா இந்த பகுதியும் மாறிச்சு. ஏன்னா இங்க இருந்த பகுதி என்ன விட எக்ஸ்ட்ராவா x/2 பெருக்கிருக்கு. ஸோ மேல x/2 பெருக்க வேண்டும். ஆனா இந்த பகுதியும் மாறல. அதே தான் இடம்பலம் தான் மாறி இருக்கிறார்கள். முன்னுக்கு பின்னுக்கு மாறிக்கூடிய காரணிகள் I2 10 தான், I5 10 தானே. அப்ப அதுல பெருக்கம் மாறினதால மாறல. ஸோ தொகுதி எண் மாறாது. சமன் 0. இவர் அங்க போகும்போது இவர் 0த்தோட பெருக்கும் போது இவர் அப்படியே ஒட்டுமொத்தமா இல்லாம போடுவார். அப்போ 1 1x சக 2 சய 3 சமன் 0. எங்க சரி இவரை காணல. இவர் வந்து அங்க பெருக்கி இல்லாம போட்டார்.
நேர்த்தமிழக்கெடுத்தால. சரி, இப்ப எக்ஸ் இருக்கட்டும், மற்ற எல்லாரையும் அங்க அனுப்புறேன். சக 2 அங்க போனா சய 2, சய 3 அங்கால போனா சக 2. ஸோ எக்ஸ் சமன் 2 பேரும் வேற வேற குறி, கூட்டி போட்டு சய 5ன்னு சொல்றேன் இல்ல, 2 பேரும் வேற வேற குறி. சேர்க்கும் போது என்ன கூட்டல் இல்லை, நாங்க கூட்டல் என்று பார்க்க வேண்டாம், சேர்த்தல் என்று பார்ப்போம். வேற வேற இனத்தை சேர்க்கும் போது கழிபடும், கழிபட்டா உண்டு, பெரியவற்ற குறி விடைக்கு வரும் நேரும், விட நேரும். இது ஒரு டைப். ரெண்டாவது டைப் இங்க பாத்துருவோம் பிள்ளைகள், அதுவும் ஈஸி தான். இந்த பக்கம் இந்த பின்னத்தை விடுறது, அடுத்த பக்கம் அடுத்த பின்னத்தை கொண்டு போயிடுறது. சமன்பாட்டுக்கு அங்கால உறுப்பு தானே, உறுப்பு நகர்த்துறது, குறி மட்டும் மாறும், மறை உறுப்பு அங்கால போகும்போது நேர் உறுப்பு. இதை நீங்க குறுக்கு பெருக்கம் செஞ்சீங்கன்னா பின்னம் இல்லாத சமன்பாடா மாறும். ஆனா அங்கே ஒரு சின்ன சிக்கல் வரும் நினைக்கிறேன், ஒரு இருபடி சமன்பாடா வரப்போகுது. அது இருபடி சமன்பாடுல ஒரு தீர்வு உங்களுக்கு பூச்சியமா வரும். ட்ரை பண்ணி பார்ப்போம், பூச்சியமா வருது எனக்கு தெரியல, நாங்கள் ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம். ஏன்னா அதுலயும் ஒரு குற்றம் இல்லை. ரைட். ஸோ இவர் அங்க போய் பெருக்கப்பட்டா எக்ஸக 2 எக்ஸய 4 சமன் 3 தர எக்ஸய 4. இது 2 தீர்வு வரப்போகுது. ரைட், ஓகே. பிராக்கெட் உடைச்சா எக்ஸ் வர்க்கம், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கணக்கு பிள்ளைகள் போட்டுருக்க கூடாது. இதை 2 இது எக்ஸ் வர்க்கம், இதை அடுத்தது இதையும் இதையும் பெருக்கிறேன், இதையும் பெருக்கிறேன், 2 முறை நேரம் பெருக்கிறேன். சயனால் எக்ஸ் சக 2 எக்ஸ், சய 2 எக்ஸ் என்று வரும். கடைசி 2 உறுப்பையும் பெருக்கினாமண்டா பிள்ளைகள் சய 8 சமன் இங்க 3 எக்ஸ் சய 3, சாரி 3 எக்ஸ் சய 12. இப்ப இது விளங்கிடுச்சு. இது இருபடி சமன்பாட்டுக்கு எங்களை கூட்டி கொண்டு போகுது. ஸோ இருபடி சமன்பாடு தான் சரியானது, உண்மையா இதுதான் சரியானதா, இதை விட இதுதான் துல்லியமான, 2 விட பொருந்தும். இதுல இந்த கோவையை பூச்சியமாக்க கூடியது நாங்கள் நினைக்கிறோம் எக்ஸுக்கு 1 போட்டா பூச்சியமாகும் என்று. இல்லை, இன்னும் ஒரு தீர்வு வேற, இதை தீர்த்தா தான் தெரியும். அவரையும் இங்கால கொண்டு வரேன். ஸோ எக்ஸ் வர்க்கம் இங்க ஆல்ரெடி சய 2 எக்ஸ், அவரும் வந்தா சய 3 எக்ஸ், அப்ப சய 5 எக்ஸ். இங்க சய 8, அவர் வந்தா சக 12. ஸோ 2 பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிபடும் சக 4 சமன் 0. இப்ப 2 காரணிகளையும் பெருக்கமாக எழுதணும். நான் கொஞ்சம் வேகமா எழுதுறேன். இங்க பெருக்க இது தரம் 9 என்ன, எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால குணகம் இல்லை, வேகமா எழுதலாம். சக 4 வரணும் பெருக்க 1 தர 4 மட்டும்தான், அடுத்த 2 தர 2, பட் 1 தர 4 தான் வரப்போகுது. 2 பேரும் ஒரே குறி, ஆனா 2 பேரும் சை. ஸோ ஒரு காரணி எக்ஸ் சய 1 எக்ஸ் சய 4. ஆகவே இதுல ஒரு காரணி எக்ஸ் சய 1 பூஜ்ஜியமாக இருக்கணும், அல்லது எக்ஸ் சய 4 பூஜ்ஜியமாக இருக்கலாம். ஸோ எக்ஸ் சமன் 1 ஒரு தீர்வு, அதே மாதிரி எக்ஸ் சமன் 4 ஒரு தீர்வு. 4 போட்டால் என்னென்ன தீர்வு வரும்டா, இது பூஜ்ஜியத்தால வகுக்கும் போது இன்ஃபினிட்டி என்று வரும். அதே மாதிரி இதுவும் இன்ஃபினிட்டி என்று வரும். இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டியை கழிச்சா 0. ஸோ இது எங்கள் இந்த கணக்குக்குள்ள வராததுக்கான காரணம், அவர் செய்த பேட்டர்ன்ல செய்யும் போது எங்களுக்கு தீர்க்கக்கூடியதா இருந்துச்சு. ஸோ அவர் எதிர்பார்க்கறது வருமானதான், இதுதான் மிகச்சரியானது. ரைட், இதைத்தான் எதிர்பார்த்தது. ஸோ எக்ஸ் சமன் 1 விட இப்படி தீர்த்திருந்து நீங்க வந்திருந்தாலும் உங்களுக்கு 2 புள்ளி, இங்க காண கொண்டு போய் இப்படி கொண்டு வந்திருந்தாலும் 2 புள்ளி. இப்படிப்பட்ட கம்ப்ளிகேட்டடான கேள்வியை பகுதி 1 போடுறதை தவிர்த்து கொள்ளணும். அது போடுறாக்கின பிரச்சனை, நம்மளோட பிரச்சனை இல்லையே, நம்ம பேப்பர் செய்யறாக்கள் என்ன, வர்றதை செய்ய வேண்டியதான். புல சரியை பற்றி கதைக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ரைட். ஒருங்கி செய்யும் முக்கோண ஜோடிகளை எழுதி அவை ஒருங்கி செய்யும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுங்க. 2 கோணம் பருமன் தர்ற சந்தர்ப்பத்துல 3வது கோணத்தை கண்டுபிடி. இந்த கவனமா எடு. ஏன்னா இங்க 2 பக்கம் சமன் நண்டிட்டு 2 எது கோணம் சமனா இருக்கு, இந்த அப்படியே அடிச்சு விடுற நண்டி விடுறே இல்லை. இங்க நல்ல காலம் ஒன்றுலையும் 2 கோணம் சமனா இருக்கிற மாதிரி இல்லை. 70 பாக 70 பாக, இங்க 30 30 கனெக்ட்ல இருக்கு. 70 30 100. ஸோ கட்டாயம் இந்த கோணம் 80 தான் இருக்கணும். 2 கோணம் சமனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா 3 கோணம் சமனா இருக்கும். இது 70 இருக்கும், இது 150, இது 30 இருக்கு. ஸோ 3 கோணம் சமன் கோ அப்படின்ற ஒரு நிபந்தனை கிடையாது. இயல்பொத்த முக்கோணமா இருக்கும் பொழுது ஒருங்கி செய்யும் முக்கோணங்களா இருக்கணும்னா கட்டாயம் ஒரு பக்கம் இருக்கணும், அந்த பக்கம் ஒத்த பக்கமாக இருக்கும். எந்த கோணம், இந்த கோட்டையும் வச்சுக்கணும். இங்க 80க்கு எதிரானது ஒத்த கோடு, இங்க 80க்கு எதிரானது ஒத்த கோடு. ஸோ இது சரி. இங்க 70க்கு எதிரானது ரெட்டக்கோடு, இதுவும் கணக்கு பிழை, கணிதம் பிழை இல்லைண்ணா, இல்லை, இதுல ஒரு சின்ன பிழை இருக்குண்ணே. என்ன பிழைன்றத நான் உங்களோட கதைச்சா உங்களை கணிதத்தை குழப்பிடும்.
ஆசிரியர்களோட கதைக்க வேண்டிய விஷயம். சரி, நான் என்ன பிள்ளைன்னு சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். இங்க 80 பாகைக்கு எதிரானது, அதாவது ஒரு முக்கோணத்துல 3 கோணங்கள்ல எந்த கோணம் பெருசோ அந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் நீளத்துல பெருசு. முக்கோணத்துல மற்ற கோணம் மற்ற தலைவர்களுக்கு எடுக்க கூடாத, முக்கோணத்துல மட்டும் சொல்ற விளங்குது பிள்ளைகள். அப்ப 80க்கு எதிரானது இங்க ஒத்த கோடண்டா 70க்கு எதிரானது 80க்கு எதிரானதை விட சின்னம் தானே. அப்ப இங்க பாருங்க, திரும்ப பிழைக்கிற விஷயத்தை பாருங்க. 80க்கு எதிரானதை விட 30க்கு எதிரானது எங்களுக்கு அது சின்னனா தான் இருக்கும். ஏன்னா ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அது பிள்ளை, அது கேள்வி பிள்ளை ஓப்பன் தான் தருவோம். இங்க 80க்கு எதிரான ஒத்த கோடும் இந்த 3 முக்கோணமுமே என்னென்ன இல்ல மூன்றாவது உங்களுக்கு சரி மாதிரி தெரியறதுக்கான காரணம் இதுல பெரிய கணக்கு பிள்ளை இருக்குடா. அது நான் எப்படி சொல்றது, இதுல பெரிய கணக்கு பிள்ளை இருக்கு. நீங்க என்ன சொல்ல போறீங்க, முதலாவது முக்கோணத்துல நீங்க பாக்குறத நான் சொல்லட்டுமா, இந்த கோடுகளை மட்டும் பார்த்து சொல்லுவீங்க. எப்படி பாப்பீங்கன்னா, 80க்கு எதிரானது ஒத்த கோடு சார். மூன்றாவதுல பாருங்க சார், 80க்கு எதிராக ஒத்த கோடு இருக்கு. 70க்கு எதிரானது ரெட்ட கோடு சார். மூன்றாவதுல பாருங்க சார், 70க்கு எதிராக ரெட்ட கோடு இருக்கு. சோ முதலாவது முக்கோணம் மூன்றாவது முக்கோணம் அதானே உங்களோட கணக்கிட. சரி, ஆனா அது கொஞ்சம் பிள்ளை. சரி, நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கறத நானும் முடியா சொல்லிடுறேன். முக்கோணி ஏபிசி, ரைட். நீங்க அதை பற்றி கடுமையா யோசிக்க தேவையில்லையா. இது கேள்வி சிக்கல் எல்லாம் எங்க வரும், இன்ஜினியரிங்ல வர்ற பேப்பர்களுக்கு எல்லாம் வரும். மாகாண மட்ட பேப்பர்ல வர்றது கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் நம்ம கதைக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றுமில்லை தானே. நம்ம கீழ் மட்டத்திலான இருக்கிற முடியாது, அதனால நாங்க கதைக்க கூடாது. அது ஆனா நான் எதிர்பார்க்கிறோம் ஃபைனல் பேப்பர்ல கட்டாயம் ஒரு பிழையும் வராது. ஆனா உங்களுக்கு பிரச்சனை எங்க வரும்னா, இந்த டிரான்ஸ்லேட்டர் பிரச்சனை வரும், அதாவது மொழிமாற்ற பிரச்சனைகள் வரும். அது உண்மைதான். சில சொற்பிரயோகம் சில நேரம் அவங்க அந்த டிரான்ஸ்லேட் பண்றவங்க அந்த நேரம் புதிய ஒரு சொற்பிரயோகத்தை கூட பாவிப்பாங்க. இப்ப கடைசியில் கணக்கல்ல பாருங்க, இடைக்கு பதிலாக சராசரி என்று சொல்லியே பாவிச்சுட்டாங்க. ஸோ அந்த நேரம் வர்ற பிரச்சனை. இப்ப இதுல என்ன பிள்ளைண்டா, இதுவும் உண்மையா, இதுல எந்த முக்கோணம் கொடுத்தாலும் ஒருங்கி செய்யும் என்று தான் சொல்லணும் பிள்ளை. 2 கோணம் ஒத்த பக்கம், இதுல எந்த முக்கோணம் கொடுத்தாலும் இது ஓப்பன். இந்த கேள்வி ஓப்பன் தான் கொடுக்கணும். ஆனா இங்க ஸ்கீம்ல எதிர்பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கீம் பார்க்காம தான் சொல்றேன் பிள்ளைகள். முக்கோணி ஏபிசியும் முக்கோணி XY செட்டையும் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓப்பன். இது கட்டாயம் பிள்ளைகள். இது வாதிடுறது நிகாந்தன் சார், நீங்க பயப்படாம அவர் எதெல்லாம் சொல்றாரு நீங்க ஒரு பாருங்க கொண்டு நீங்க எங்கேனாலும் சொல்லுங்க, நான் பயப்படாம தான் சொல்றேன். யூடியூப்ல போடுவேன் இந்த விஷயம். ஆனா இதால சில நேரம் எனக்கு சட்ட சிக்கல்கள் வரும். அதனாடித்தான் கட் பண்றேன். சில இடத்துல போய் சிலரோட போயிட்டு நம்ம தேவையில்லாம வாய கொடுக்க கூடாது. அது சில நேரம் பல சிக்கல்களை கொடுக்கும். சரி, என் தேவையில்லாம நமக்கு தேவையில்லாத என்ன, இந்த நேரடி வகுப்பு பிள்ளைகளுக்கு தெரியும் சார், உங்களுக்கு வேவலம் பிள்ளை, உங்களுக்கு ஏற்கனவே வேவலம் பிள்ளை, சும்மா இருக்க மாட்டீங்களோன்னு நீங்க கேட்பீங்க. ரைட், ஓகே, நம்ம கேள்விக்குள்ள போவோமா. ரைட், உருவில் தரப்பட்டுள்ள முக்கோணிகளில் சமபரப்புடைய முக்கோணிகளை பேரிடு. கவனமா பாருங்க, தரப்பட்டுள்ள முக்கோணிகள். இதுல பிறகு நீங்களா ஒரு புதிய கோடை கீறி போட்டு கிடக்கிற முக்கோணம் எல்லாம் சொல்லப்படாது. இது எங்கேருந்து வந்திருக்குது, சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில உள்ள தள உருக்கள் அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, இது வந்தது இணைகர தேற்று. வந்தது இணைகரம். எங்கேண்டா பாருங்க, முக்கோணி இதுல ஒரு இணைகரம் தெரியுது பாருங்க. நான் எதுன்னு சொல்றேன், DCF அப்படி என்ற ஒரு இணைகரம் இருக்கு. என்னன்னு சார் இணைகரம் சொல்றீங்கன்னா, 2 சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தா வரைவிலக்கணத்தின்படி சமாந்தரம். அதுல இது ஒரு மூளை விட்டம் பரப்பை இரு சமகூறுடும். கேட்டது சமபரப்பளவுடைய இரு முக்கோண சோடிகள் என்றா, அப்ப நீங்க என்ன ஒரு சோடி கண்டுபிடிக்கணும். இங்க அந்த விஷயம் இல்லாம இல்ல. முக்கோணி DCE, நீங்க பேரெல்லாம் இந்த இடத்துக்கள் மாறி வரலாம், அதுல பிரச்சனை இல்லை. பரப்பளவு சமனும் போடுறது இல்லை, கமகம போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. முக்கோணி CFE. இதை விட வேற எதுவும் இருக்கோண்டு பாருங்கடா. ஒரே அடி மீது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அடி மீது இது ஒரு முக்கோணம் மட்டும்தான் இருக்கு. AB அண்ட் அடி மீது ஒரு முக்கோணம் மட்டும்தான் இருக்கு.
அதே மாதிரி வேற ஒரு கோடாக்கு ரிப்போர்ட் சொல்லப்படாது. இப்போ ஏடிஎக்கு ரிப்போர்ட், இது பிடிஎக்கு ரிப்போர்ட், ஏபிஜி என்ற முக்கோணமும் ஏபிடி என்ற முக்கோணமும் பரப்பளவுல சமன் சொல்லல. அது என்னன்னா தரப்பட்டுள்ள முக்கோணி உருவில் தான் சொல்லியிருக்கு. நீங்க புதுசா எடுக்கலாதான். ஏஎஃப் அடியாக வச்சு ஒரு முக்கோணம் கூட இல்லை. அதே மாதிரி டிசி அடியா வச்சு ஒரு முக்கோணம் இருக்கு, வேற ஒரு முக்கோணம் இல்லை, இணைகரம் ஒன்றுதான் இருக்கு. அதே மாதிரி டிஜி அடியாக வச்சு ஒரே ஒரு முக்கோணம் மட்டும்தான் படத்துல இருக்கு. ஸோ அதை ஒருங்கி சமனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றபடி அந்த சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில உள்ள தளவுருக்கள் இல்ல பரப்பளவு முக்கோணங்கள் இந்த பரப்பளவு சம்பந்தனை ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் ஒரே அடியாகவும் இருக்கலாம், சம அடியாகவும் இருக்கலாம். அதனால இங்க அப்படி ஒரு ஆளும் இல்லை. ஆனா ஒன்று இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன்னா, இதுல இன்னும் ஒரு முக்கோணமும் உள்ள வருவார். யாருன்னு சொன்னா இதுல இன்னும் ஒரு இணைகரம் இருக்கு, இதுல இன்னும் ஒரு படம் இருக்கு. இப்ப இந்த இது கணக்க விட வரப்போகுது பாருங்க. இதுல மூன்றாவது ஒரு முக்கோணத்தை கொண்டு வரேன், நீங்க லேசில பிடிச்சுக்க மாட்டீங்க. இதுல டிசிபி என்ற ஒரு இணைகரம் ஒன்று தெரியுதா? இந்த இணைகரத்துல எதிர்பக்கங்கள் நீளத்துல சமன் தானேடா. அந்த அடிப்படையில இந்த சிடி இந்த நீளமும் ஏபி இந்த நீளமும் எங்களுக்கு சமம். சோ சிடி மீது இந்த சமாந்தர கோடுக்குள்ள இருக்கிற முக்கோணம் தான் டி முக்கோணி டிசிஇ. அதே மாதிரி இதுக்கு சமனான சிடிக்கு சமனான நீளத்துல இருக்கிற ஒரு முக்கோணம்டா ஏபிஜி என்ற முக்கோணமும் எங்களுக்கு இதே பரப்பளவோட இருக்கிற முக்கோணம் தான். அது சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில ஒரே அடியாக இருக்கணும் இல்லை, சம அடியாகவும் இருக்கலாம். அதுவும் தேர்ந்தார். சோ முக்கோணி ஏபிஜி, இதுல கவனம் என்னண்டா, இவ ரெண்டு பேரும் ஒன்று கொண்டு சமன்டா, இவ ரெண்டு பேரும் ஒன்று கொண்டு சமன் தானே. சோ 3 விடை இருக்கு பிள்ளைய. பொதுவா எதிர்பார்ப்பது இது. இந்த 3 விடையில எந்த விடை இருந்தாலும் நேரடியாக சரி. இதுல 3 கொடுக்கணும் இல்லை, ஏன்னா இது முக்கோணைகளை தான் கேட்டது. நீங்க 3 விடையில எந்த விட கொடுத்திருந்தாலும் சரி பிள்ளை. அடுத்தது 17வது கேள்வி. என்னவா 125 வாசிக்கணும் பிள்ளை. எம்ஐஎன் மினிட்ஸ், அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிமிடத்துல 125 லிட்டர் நீர் வரும். நீர் என்னன்னு சொல்லியிருக்கோம், சீராக பாயும் குழாய், அது என்னன்னு சொல்லல. 1000 லிட்டர் கொள்ளளவுடைய தொட்டி நிரம்பணும். ஒரு நிமிடத்துல 125 லிட்டர்ண்டா நேர்வீத சமன்ல செய்வோம். சுத்து வலிப்பான் 1000 லிட்டர் நிரப்புறதுக்கு நேரம் டி என்று போட்டீங்கன்னா குறுக்கு பெருக்கம் 1125 பிரிக்கணும். 125 டி சமன் 1000. ஸோ டி சமன் 1000 125 வகுத்தமண்டா எவ்வளோடா 8. அலகு என்ன? இங்க என்ன அலகு? நிமிடம். ஸோ 8 நிமிடமா செகண்ட் போட்டுறாங்க, 8 நிமிடம். இல்ல சூத்திரத்தை தான் பயன்படுத்த போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. சூத்திரத்தை தான் பயன்படுத்த போறீங்கன்னா என்ன சூத்திரம்டா? வீதத்துக்கு சூத்திரம் இருக்கு, கனளவுக்கு சூத்திரம் இருக்கு. எதையும் பயன்படுத்தலாம். நம்ம கனளவு சமன் வீதம் தர நேரம். இங்க கனளவு 1000, வீதம் 125 லிட்டர் பெர் மினிட், அதாவது நிமிடம், லிட்டர் பெர் நிமிடம். நேரம் சோ எங்களுக்கு நிமிடத்துல வரும் டி என்று போட்டா சோ இதேதான் விட வகுத்து எங்களுக்கு 8 நிமிடம். செய்கவழிக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி. சூத்திரமும் பயன்படுத்தலாம், நேர்வீத சமனும் பயன்படுத்தலாம். இதுல செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆளுங்க வந்த பிள்ளைத்தனமான கேள்வி. 2015 வந்த கேள்வி. என்ன தரப்பட்டுள்ள செங்கோணம், அதாவது சிலபஸ் மாறினது 2015, முதல் பேப்பர் 2016. இந்த நாங்க இப்ப எழுதுற அந்த சிஸ்டத்துக்கு பேப்பர் வர்றது. தரப்பட்டுள்ள முக்கோண அரியத்தின் செவ்வக முகம் தரப்பட்டுள்ளது. ஏனைய செவ்வக முகங்களை அளவீடுகளும் இது எந்த செவ்வக முகமடா? கீழே இருக்கிறது 310 அடியில இருக்கிற அடி. அப்ப நம்ம மற்றதுண்டா எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, டேர்ன் ஆயிருக்கிற மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. ஆனா அது அரியமண்டு அவங்க சொல்லியிருக்காங்க தானே, செங்குத்து அரியமண்டு எடுத்துக்கொள்வோம். இந்த முகம் அந்த முகம் சர்ஜி அசியமா இருக்குன்னு எடுத்துக்கொள்வோம். படம் கொஞ்சம் மிஸ்டேக் தான். அதுல எல்லாத்தையும் கூட சொல்லக்கூடாது.
நமக்கு விளங்குது. இது எனக்கு எந்த கண்ணுக்கு கூட படுறதுக்கான காரணம் இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாம் இது லேசில பட்டிருக்காது. எந்த கண்ணுக்கு கூட படுறதுக்கான காரணம்னா நான் நிறைய பேப்பர்களோட விளங்கினதால எனக்கு அது பிழையா தோணுது. இது பார்த்தாலே இது உங்களுக்கு வழக்கமா ஒரு முகம் அரியது, இந்த முகம் என்ன சேப்புல பார்வைக்கு தெரியும் இணைகரம். ஆனா இது இணைகரம் இல்லையே, இது சரிவகம் மாதிரியில தெரியாது. ஒரு நாள் சரிவகம் மாதிரி தெரியாது. சரி என்றாலும் அது இணைகர வடிவத்துல தெரிஞ்சாலும் அது உண்மை வடிவம் என்ன? செவ்வகம். நீங்க கீறும் போது செவ்வகமாக கீறணும். சரி, குறிக்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுமே, செவ்வகம் எப்படி அடையாளப்படுத்துறது? இல்லையான செங்குத்து. செங்குத்து தான் செவ்வகத்தை அடையாளப்படுத்துறது. இணைகரத்துக்கு தான் சமாந்தரம் சமன் எல்லாம் பண்புகள்ல வரும். செங்குத்து போதும். இது 10 சென்டிமீட்டர். இது பைதரஸ் தேற்றம் இல்லை, நாங்கள் குறிக்கிறது இது 5 சென்டிமீட்டர். பைதரஸ் தேற்றம் மும்மை நாங்க படிக்கையில தானே. சோ நீங்க இதுல ஒரு அச்சரம் ஒன்றை போட்டு செம்பக்கத்தின் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சமன் 4 வர்க்கம் சக 3 வர்க்கம் பின்னுக்கு வரும்போது நாங்க மும்மை என்ற பாடத்துக்குள்ள வந்துருவோம் பிள்ளைகள். அதெல்லாம் இந்த விகிதத்துல இருக்கிறதெல்லாம் முழுவன்ல வரும். ஸோ 16 9 அது 25. ஸோ எக்ஸ் சமன் வர்க்கம் மூலம் 25 அது 5. ஸோ 5. அடுத்தது அங்கால சைட்ல இருக்க அந்த முகம் வரும்படி தானே. ஸோ அளவுகள் பிழைச்சிட்டு பிரச்சனை இல்லை. இங்க குறியீடுகளும் நீள இந்த படம் தான் முக்கியம், அந்த அளவுகள் தான் முக்கியம். செவ்வகம் என்றதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அடுத்தது செவ்வகம் என்றே சொல்லி இருக்கிறார். 10 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். இங்க மறைமுகமா வர்றது என்னன்னு சொன்னா இந்த பைதரஸ் தேற்றம். உண்மையா இதுல பைதரஸ் தேற்றம் கேத்திரானித தேற்றம் ஒன்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 10 4 ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி அளவீடுகளோட குறிச்சுக்கணும். செங்கோணம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, செவ்வகமா இருக்கும். ஒவ்வொரு புள்ளிப்படி 2 புள்ளி கொடுக்கும். அடுத்தது இந்த கேள்வியில் இந்த மாற்றம் வந்து சொன்னார். ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏபிசிடி என்பன வட்டத்தின் மீது உள்ள புள்ளியாகும். மைய கோணம் பருதி கோணம். இது பருதி கோணம் எங்கேருந்து டிசி என்ற நானாலை என்று சொல்லலாம், இல்ல டிசி என்ற வில்லாலை என்றும் சொல்லலாம். நம்ம வில் என்று எடுத்துக்கொண்டா நமக்கு கொஞ்சம் கிளியர். என்ன மைய கோணம் வருது, மைய கோணம் வில்லாலை எதிரமைத்தல் தான் சொல்றது. ஏன் என்று சொன்னா என்ன பெரிய வில்லாலை எதிரமைத்தால் அது பின்பலை கோணமா இருக்கும். இது சின்ன வில்லாலை எதிரமைத்தது தான். முதலாவது ஓ கோணத்தை கேள்விடுது. ஓ கோணம் மைய கோணம். ஸோ பருதியில எதிரமைத்த கோணம், அது பருதியில உள்ளே எதிரமைச்சாலும் சரி வெளியில போனாலும் சரி அதுல பிரச்சனை இல்லை. அவற்றை 2 மடங்கு. ஸோ டிஓசி சமன் தேற்றம் எல்லாம் கேத்துற இந்த மாதிரி எழுதணும் வண்டி இல்லை பிள்ளைகள். காரணம் கேட்டா மட்டும் காரணத்தோட மினக்கிடுவோம். அதாவது காரணம் மீன்ஸ் இந்த கேத்திர கணித காரணம். நான் சொல்ல வர்ற விஷயம் தானே. கேத்திர கணிதம் காரணம் கேட்காத சந்தர்ப்பத்துல நீங்க போயிட்டு அதோட நின்று மினக்கிட வேண்டாம். நீங்க பரபரண்டு செய்ய வேண்டிய அனைத்து 64 பாகை. அடுத்தது இந்த கோணம் யாருடா? ஏ கோணம் கேட்டது 32. அது என்ன தேட்டம்? மைய கோணம் பருதி கோணத்தின் 64 இந்த பாதி என்னும் பெறலாம் இல்லையண்டா. ஒரே துண்ட கோணம் டிசி என்ற நானால வட்டத்தின் மத்திய துண்டத்தில் எதிரமைத்த 2 கோணங்கள். ஸோ அந்த அடிப்படையில 32. 64க்கு ஒரு புள்ளி, 32க்கு ஒரு புள்ளி. கம போட்டுறேன்டா. 64 முதலாவதா இருக்கணும், 32 ரெண்டாவதா இருக்கணும். ஏன்? ஓ நீங்க இந்த ஓர்டர்ல இருக்கணும். ஏன்னா அங்க கேட்ட ஓர்டர்லயே இருக்கணும். மாறி 32 64 போட்டிருந்தா விட மாறி போடுறவன் பேர் எழுதி போட்டிருந்தா சரியா, அதுல குழப்பிக்கொள்ள வேணாம. 20வது கேள்வி. முதலாம் உறுப்பு 4 ஆகவும் 3ஆம் உறுப்பு 64 ஆகவும் உள்ள பெருக்கல் விருத்தியின் 5ஆம் உறுப்பை 2 வலுவாக தருக. நம்ம 2 விதமா யோசிக்கலாம். சூத்திரத்தின்படி போவோம். முதலாம் உறுப்பு 4 பெருக்கல் விருத்தியில அப்ப ஏ டி ஒன்று போடலாம். 3ஆம் உறுப்பு T3 வந்து 64. ஸோ 6 காண்றதுக்கு பெருக்கல் விருத்தியில டிஎன் சூத்திரம் சொல்லுங்கடா. டிஎன் சமன் பெருக்கல் விருத்தியில 2 இடம் இருக்கு. ஏ இன்டு ஆர் இன் என் சய ஓராம் வேலு என் மைனஸ் ஓராம் வேலு. டிஎன் தெரியும், அதாவது T3 தெரியும் 64. அப்ப என்னக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்கா 3 வந்துருச்சு. ஏ 4 ஆர் தெரியாது. அப்ப 3 சய 1 2. இது அங்கால போனா வகுப்படும். ஸோ ஆர் வர்க்கம் சமன் 64 4ஆல வகுத்தால் 16. ஸோ 16 4 இந்த வர்க்கம். ஆகவே ஆர் சமன் 4. இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. பிளஸ் 4 வரும், மைனஸ் 4 வரும். ஏன்னா வர்க்கம் வரும்போது பிளஸும் மைனஸும் பொருந்தும். இரட்டை வலுவுல வந்தால். ஒற்றை வலுவுல வந்தா அங்க வர்ற குறி மட்டும்தான் பொருந்தும்.
இங்க பிளஸ் 4 பேரும் மைனஸ் 4 பேரும் நாங்கள் பிளஸ் 4 எடுத்துக்கொள்வோம். ஏன்னா 5ஆம் உறுப்பை 2 வலுவில் கேட்டது. இப்போ 5ஆம் உறுப்பு டிஎன் டி, அதே சூத்திரம் டிஎன் சமன் ஏ இன்டூ ஆர் இன் என் சை ஓராம் வலு 4 தர முதலாம் உறுப்பு 4, பொது விகிதமும் 4. நீங்க பிளஸ் 4 போட்டாலும் சரி மைனஸ் 4 போட்டாலும் சரி, இதுல நல்லம் என்னண்டா 5ஆம் உறுப்பு அப்படி நீங்க பிளஸ் ஓ மைனஸ் 4 தான் யோசிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். 4ஆம் அடுக்கு அது ஒற்றி எண்ணுந்த 4ஆம் அடுக்கும் நேர் தான், ரெட்டு எண்ணுந்த 4ஆம் அடுக்கும் எங்களுக்கு நேர் தானே. ஸோ அதனால பிளஸ் ஓ மைனஸ் என்றது நமக்கு சிக்கல் இல்லாதது. ஸோ உங்களுக்கு 5ஆம் உறுப்புனா 4 டி 5 என்று வரும்போது என் சை 1 4. இதுல பிரச்சனை என்ன இருக்குன்னா கேட்டது முழுக்க முழுக்க 2 வலு. நாம இப்ப பெருக்கி பெருமானம் கண்டு அதை திரும்ப 2 வலுவுக்கு ஆக்குறதை விட இங்க இருக்க 2 பேரும் 2 வலு. இவர் 2 வர்க்கம், இவர் 2 வர்க்கத்தின் 4ஆம் வலு. வலுவின் வலு ஃபர்ஸ்ட், வலுவின் வலு பெருக்கப்படும், சுட்டி விதி எல்லாம் வருதுன்னு 8. அப்புறம் வலுக்கள் சமனண்டா சுட்டிகள் என்ன, அதாவது அடுக்குகள் கூட்டப்படும், கேட்டிக்கு விட 2 10ஆம் வலு. செய்கவழிக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, ஏதாவது ஒரு செய்கவழி இருந்தால் சரி. இந்த மனசாலையும் பார்க்கலாம்டா. முதலாம் உறுப்பையே 2 வலுவா போடும். முதலாம் உறுப்பு 2 வலுவுள்ள போட்டா 2 2ஆம் வலு. 2ஆம் உறுப்பு தெரியாது. 3ஆம் உறுப்பு 2 வலுவுல சொல்லு, 2 6ஆம் வலு. சோ இதுல இருக்கிறவர் நடுவுல இருக்கிறவர் கட்டாயம் 2 4ஆம் வலுவா இருப்பார். வலுதானே. அப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், 5ஆம் உறுப்பு 2 10ஆம் வலு, 8ஆம் வலு 10ஆம் வலு மனசாலையும் போடலாம். இதே மாதிரி தான் 2024 நினைக்கிறேன் ஒரு கேத்திர என்ன ஒரு கூட்டல் வெற்றி கணக்கு வந்தது. மனசால போடக்கூடியது, நேரடியா போட்டா ஒரு புள்ளி தான் கொடுத்தாங்க. ஆனா மனசால போடக்கூடியது, நான் வெளியே ரெக்கார்டிங்லயே கதைச்சிருப்பேன். நேரடியா போட்டிருந்தாலும் ஒரு புள்ளி தான் கொடுத்தாங்க. ஏன்னா செய்க வழியை எதிர்பார்க்கறாங்க, அது ஒண்ணும் செய்யலாம். ரைட், சிலதுக்கு அப்படித்தான் அப்படித்தான். ரைட். எனும் சமன்பாடை தீர்க்காமல் எக்ஸைய வையின் பெருமானத்தை காண்க. ஒருங்கமை சமன்பாடு வந்தா தீர்க்க சொல்றே இல்லை. ஒன்றில் கூட்டு ஒன்றில் களி, 2க்குள்ள மாட்டிடும். அதுதான் நிறைய இருக்கு. கூட்டு பார்ப்போம். எக்ஸும் எக்ஸும் 2x. ஓகே, ஏன் 2 வை 2 பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிபடும் 2y பெரியவற்ற குறி மறை. கூட்டுறேன்னா அப்புறம் கழிச்சதுன்றது அது சேர்க்கும் போது கழிவட்டது. அப்புறம் அதை பார்த்து குழப்பாத, கூட்டிக் கொண்டுதான் இருக்கும். 12 4 16 ஒட்டும் எல்லாரையுமே 2ஆல பிரிக்கலாம். நீங்க 2ஆ பொது எடுத்தும் பார்க்கலாம். xy சமன் 8. இந்த கோவைக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி. செய்கவழியை கட்டாயப்படுத்துங்க புள்ளியெல்லாம். அடுத்தது உருவில் உள்ள தரவுகளின்படி சரியானதுக்கு எதிரே சரியனவும் புள்ளியானதுக்கு எதிரே புள்ளியனவும் முடியாத முடிவு. என்ன தேட்டம்? நடுப்புள்ளி தேட்டத்துனா மாறுதல்ல. அப்புறம் நடுப்புள்ளி தேட்டம் வேலை செய்யுமா? என்ன சொல்லுவதுன்னா, ஒரு பக்கத்து இந்த நடுப்புள்ளியிலிருந்து மற்ற பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படுகின்ற கோடு 3வது பக்கத்தை இது சமக்கூடும். சோ இதுவும் நடுப்புள்ளி. அப்ப 2 பக்கங்கள் இந்த நடுப்புள்ளிகளை இணைக்கிற கூடு 3வது பக்கத்துக்கு இரவாசியாம இருக்கு. முதலாவது கேள்வி, ஏடி என்ற நீளம் பிடி என்ற நீளத்துக்கு சமனா இருக்கும். நடுப்புள்ளி தேட்டத்துல மாறுதலை தேட்டம். இது ஏஇடி கோணம் 60 பாகையா இருக்குமா? இது 2ஐயும் கூட்டுவோம். இந்த 2ஐயும் கூட்டினா இல்ல 130. சோ இது 50 பாகையா தான் இருக்கும். என்னடா அப்படி என்ன இவர் சொல்ற இந்த ஈ கோணமும் எத்தனையா இருக்கும்? ஒத்த கோணமோ இல்ல முக்கோணத்தின் அக கோணத்திட்டமோ 50 தான் இருக்கும். இவர் கூட்டல் பிழை விடுவியம் நினைச்சு போட்டிருக்கோம். இல்ல 60 வராது. அடுத்தது பிசி என்றது டிஇ இந்த 2 மடங்கு. சரி, மாறி போட்டிருந்தா பிள்ளை, இது சில பிள்ளைகளுக்கு இது வேற குழப்பம். டிஇ தான் பிசி இந்த 2 மடங்கு. இல்லடா, பிசி தான் பெருசு, டிஇ 2ஆல பெருக்க வரும். பிசி ஆனது அதாவது எதிர்ப்பக்கம் குழப்பிக்கொள்ள கூடாதா. ஸோ 3 பேரும் 3 இடத்துல சரி விழுந்திருந்தால் 2 புள்ளி கொடுங்க. ஒரு இது சரியண்டா சரி, புள்ளியண்டா சரி, சரியண்டா சரியா. 3 சரி விழுந்தால் 3 திருத்தி சரி வந்தால் 2 புள்ளி. 1 சரியா இருந்தாலும் சரி, 2 சரியா இருந்தாலும் சரி, 1 புள்ளி கொடுங்க. இதுலயும் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சான் பிள்ளைகள். உச்சி பி வந்து தொங்கல்ல இருந்தது கொஞ்சம் முறக்கி இருந்தேன். அது பி என்றது நடுவுல இல்ல புள்ளி மாதிரி தான் அந்த கேள்வி போதா. சமதரையில் உள்ள புள்ளி ஏயிலிருந்து
பியின் ஏற்ற கோணம். இப்ப ஏயில இருந்து நீ பாக்குறன்னு சொன்னா இங்க மனிதனை புறக்கணிக்கல, மனிதன் பாக்குறான்னு சொல்லல தானே, கிடைத்தறையோட சாய்வுமானியை வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த ஏற்ற கோணம்னா பிய பார்க்கும் போது அந்த கோணம் வந்து கிடையில இருந்து எங்களுக்கு 50 பாக, இது பாகமானியை வச்சு 50 பாக அளக்குறையில இது பெரும்படி படம் 50 பாகையாகும். பியிலிருந்து ஏய்க்கான இறக்க கோணம். இப்ப பியில இருந்து நம்ம பாக்குறோம்டா சாதாரண பார்வை கிடை கட்டாயம் கீறணும் பிள்ளை. கிடைன்றது இங்க ஏற்கனவே இருக்கிற கிடைக்கு சமாந்தரமா இருக்கும். சாதாரண பார்வையிலிருந்து பார்வை இறக்கணும். இந்த கோணத்தை தான் குறிச்சு காட்டுட்டுமா, கண்டு குறிச்சு காட்டுகன்னு சொல்லியிருக்கணுமோ. அது சில பிள்ளைகள் என்ன கூப்பிடு கேடு சார், இதுல தரையிலேயே சார் கேட்கிறாங்க. நான் சொன்ன கணக்கு பிள்ளைல பாருங்க, அது கண்டு குறித்து காட்டுக என்னன்னு காணலாம். ஒன்று ஒன்று விட்ட கோணமே சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில. சோ அந்த கோணம் 50 பாக. இதுல 50 பாக குறிச்சு காட்டுறதுக்கு ஒரு புள்ளி, இதுல 50 பாக குறிச்சு காட்டுறதுக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. அடுத்த கேள்வி, இதுல படம் கொஞ்சம் பொருத்தம் இல்லாத மாதிரி இருந்தாலும் விஷயம் சரியா, அதுல பெரும்படி படம் தானே, இதுல ஒரு சமன் சொல்லி சின்ன கூட இருக்கு பெரிய கூட இருக்குன்னு சண்டை பிடிக்கிறீல்ல. ஏடியை விட்டமாக கொண்ட, சோ ஏடி விட்டம். அப்ப நீ யோசி, ஏடி விட்டம்னு சொன்னா எனக்கு எந்த விதத்துல பிரயோசனமா இருக்கு? அரைவட்ட கோணம், செங்கோணம். சோ இந்த கோணம் இவ்வளவு தானா, இந்த கோணம் செங்கோணம். கொண்ட வட்டத்தில் டிசி வெளியில போற நீட்டப்பட்ட டிசியும் டிபியும் சமன். அது ரெண்டும் சமனா இருந்தா இந்த விதத்துல பிரயோசனமா இருக்கும். சமனான அந்த முக்கோணத்துக்குள்ள இந்த கோணமும் இந்த கோணமும் சமனா இருக்கும். அப்புறம் இந்த கோணத்துக்கு எதிரான இங்க 42 சார், சோ இங்க 42 வரும் சண்டை பிடிக்க கூடாது. அது அந்த முக்கோணத்துக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யும். சமனா அப்ப இந்த இது தெரியாது, ஏன்னு போடுவோம். அதான் கேள்வியாக்கும். கோணம் ஏ தந்திருக்குது, சி கோணத்தை பி சி ஏ கோணத்தின் பெருமன். இப்ப இதுக்கு நம்ம அச்சரம் ஒன்றை போடுவோம், எக்ஸ் போடுவோம். ஏன்னா நம்ம எக்ஸ் தான் கண்டு கண்டு தேடி தேடி கண்டு கண்டு பழகி போட்டோம். சோ இது எக்ஸ் என்ற காணலாம். நல்ல ஒரு கேள்வி. ஏன் பெரிய முக்கோணத்தின் அகக்கோணத்தை இடம் பயன்படுத்திடலாதா? இல்ல இல்லன்னா இந்த புறக்கோணத்தை கண்டும் பயன்படுத்தலாம். சரி, நீங்க சொல்றது சரி. இந்த வெளியில இருக்கிற அந்த டியில இருக்கிற புறக்கோணம் 42ஐயும் 90ஐயும் கூட்ட வரும், அப்படியும் பயன்படுத்தலாம். இல்ல பெரிய முக்கோணத்தின் அகக்கோண தீட்டம் எல்லாம் ஒன்றுதான் பிள்ளைகளா. 42 90 பிளஸ் எக்ஸ், இது ஒரு கோணம் தான். அங்காலே ஒரு எக்ஸ். நான் தனித்தனியா போட்டது. இது ஒரு கோணம், இது ரெண்டாவது கோணம், இது மூன்றாவது கோணம். கூட்டினா 180. நான் கேட்டது பெரிய முக்கோணம், நீங்க புறக்கோண திட்டமும் பயன்படுத்திக்கலாம். 90 42 கூட்டியிலும் 132, எக்ஸும் எக்ஸும் கூட்டியிலும் 2x 180, 2x சமன் 180ல இருந்து 132 கழிக்கும், 130 கழிச்சா 50, அங்கால 2 கழிச்சா 48. ஸோ எக்ஸ் சமன் 48 2ஆல பிரிச்சா 24 பாகை. இதுல நீங்க புறக்கோண தேட்டம் பயன்படுத்தினாலும் இந்த வரியில துவங்கி இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். 2 தேட்டம் பயன்படுத்தியும் வந்திருக்கலாம். இதுல படத்துல செங்கோணம் போட்டிருந்தாலே ஒரு புள்ளி வந்துடும் பிள்ளைகள், விடை இருந்தா தான் 2வது புள்ளி. படத்துல செங்கோணம் போட்டிருந்தாலும் வரும், சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற தேற்றத்தை பயன்படுத்தினாலும் அந்த ஒரு புள்ளி வரும். ஒரு புள்ளி தான், 2வது புள்ளிக்கு விடை இருக்கும். செய்கவழி கட்டாயம், செய்கவழி இல்லாம விட நேரடியா 24 இருந்தா கட்டாயம் அவன் பார்த்துலேயே தான் போடணும். இல்லைன்னா அப்படியெல்லாம் ஒரு மனுஷனால தீர்க்கமா சிந்திக்கலுமோன்னா எனக்கு தெரியலையா. இது ஒழுக்கு தொடர்பான கேள்வி, தாண்டிட்டோம் ஒரு 2 நிமிஷம் தானா. பக்கம் ஏபி கம பிசியிலிருந்து சமதூரத்திலும், ஏபியிலிருந்தும் பிசியிலிருந்தும் சமதூரத்தில் இருக்கும். நம்ம தேடி சமதூரத்தில் இருக்கிறது அந்த 2 புள்ளிகளை, இந்த 2 கோடுகளாலே முறாகிற கோணத்திலிருந்து கோண இருவுராக்கி அமைப்பு ரீதியாக கீறாம பரம்படியா கீறி விட்டுறாங்க. அமைப்பு ரீதியா கீறாம பரம்படியா கீறி இருக்கு. கோண இருவுராக்கி என்றதை அடையாளப்படுத்துற பரம்படி இதுதான். ஓகே, சோ இந்த விஷயம் குறிச்சிருக்கு. அடுத்த நிபந்தனை, புள்ளிகள் பி கம சியிலிருந்து, பியிலிருந்தும் சியிலிருந்தும் நிலைத்த 2 புள்ளிகள்ல இருந்து, 2 கோடுகள்ல இருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகள் கோண இருவுராக்கி, 2 புள்ளிகள்ல இருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகளின் ஒழுக்கு செங்குத்திருகூராக்கி புள்ளி ஒழுக்கு நாங்க காணணும். அப்ப இந்த ஒழுக்க நம்ம முழுமையாக்கிறோம். அதை பிறகு அளவா பார்த்து விட்டுற இந்த விளையாட்டில் இல்லை. அந்த ஒழுக்கம் முழுமையாக்குறதுக்கு 2 விதமா கீறலாம். இப்ப இவர் கீறின மாதிரி பரம்படியா சும்மா கீறிட்டு செங்குத்தும் இரு சமகூராக்கியனும் குறிக்கலாம். நல்லது அமைப்பு ரீதியா கீறு, தவறாயம் எடுத்து இங்க ஒரு வெட்டு,
இங்கே ஒரு கட்டு, சியிலிருந்து 2வது வெட்டு, இந்த 2 புள்ளிகளும் இணைக்கிற கோடு சந்திக்கிற அந்த புள்ளி தான் O. ஸோ செங்குத்திரு ஊராக்கிக்கு ஒரு புள்ளி, ஓவை குறிச்சதுக்கு ஒரு புள்ளியுமா வரும். நீங்கள் எக்ஸாமை ஸ்கூலில் செஞ்சுருந்தாலும் சரி, என்னுடைய புள்ளி திட்டத்துக்கு திருத்தி இருப்பீங்க பிள்ளைய. ஸோ உங்களுக்கு 50 புள்ளிக்கு நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த எனக்கு 25க்கு எத்தனை வேண்டாம் பிள்ளைகள், ஏன்னா இதில் 1 மார்க்ஸ் வர்றதுக்குமான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் செய்ய வழி செய்யாமல் செஞ்சுருக்கலாம், நான் எதிர்பார்த்ததை நீங்கள் போடாமல் விட்டுருக்கலாம். ஸோ 50க்கு எத்தனை போடுவோம். நேரடியில் நான் கூட பேப்பரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், கிடைச்சா பார்ப்பேன். சூம்பப்பு பிள்ளைகளும் வடக்கு மாகாண பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் எனக்கு ரூபா பேப்பரை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நீங்கள் என்ன மாதிரி பிளவுறீங்கன்றதை நான் பார்க்கணும். நீங்கள் எப்படியோ என்னுடைய மாணவர்கள், அதில் நான் எந்த ஒரு குறைவத்தை பிரிப்பு ஒன்றும் இல்லை. இன்னும் கூட முகம் தெரியாது, இவியல் தான் முகம் தெரியும். இவியல் நான் கஷ்டப்படுத்தி படிப்பிக்கிற பிள்ளைகள், நீங்கள் என்ன ஈஸியாக படிக்கிற பிள்ளைகள், ரைட்டா? என்ன பெரிய கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள் ஜூம் கிளாஸ் பிள்ளைகள். யூடியூப் வழியாக பார்க்குறவன் அவன் கமெண்ட் பாக்ஸில் போடுவான்னு நினைக்கிறேன். பார்க்குறவன் பார்க்குறான். இப்போ இது பொதுவாக பெரும்பான்மை பிள்ளைகள் அது ஸ்டார்ட்டில் மட்டும் பார்த்துட்டு ஓடிடுவாங்க. ஒரு சில பிள்ளைகள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் பார்க்குறது. கூடுதலாக அது நீங்கள்லாம் வந்துட்டீங்க, என்னோட வகுப்புக்கு ஆல்ரெடி வந்துட்டீங்க. சரி, சந்திப்போம் பிள்ளைகள். ஹலோ, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. அப்பா சரி, கேட்போம்.